அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் துணை இணைட்டூனின் மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலச்சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீ முஸ்லிம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீ முஸ்லிம் சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் நமக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு தொடர்ந்து நமக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் இன்று இந்த நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி கொடுக்கும் சங்கங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீ முஸ்லிம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் ரவிசுந்தர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்தை நிறைவான அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இயக்குநர்களை அகத்துள்ள செய்திக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி காலமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் நிலைநாட்டி ஓய்வு வைக்கவும், இடம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடு நீக்கவும், பொருளாதார சமய நிலைகளை குறைவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக கொண்டு வருவதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் தினமும் வாழ்ந்திட புனிதமான தொழிலை சுற்றி ஒன்று கூடி ஓகே படி முடிஞ்சா நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க இன்றைய ஆசிரியர் ரவிசுந்தரையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு மகேஸ்வர குரு தெளிவு குருவின் திருநாமம் செப்பு, குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் நன்றிங்கய்யா. என்னாச்சு, நெட்வொர்க் இல்லையா? விட்டு கட்டாய் வருது. ஓகே, அன்மியூட் பண்ணீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை தொழிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். என்னை சொல்றதை திருமுறை அகார மகார ஓங்கார எழுத்துக்கள்
பயிற்சியிலே சொல்வோம். நன்றாக மூச்சை இழுத்து வெளிப்படுத்தும். சின்மயத்திரை நன்றாக மூச்சை இழுத்து ஆதிமுத்திரை மகார சுத்தம் நன்றாக தொடர்ந்து படிச்சிருங்க. கால்களை விட்டுவிட்டு வருது உங்க இது. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள். கால்களை நன்றாக கட்டிக் கொள்வோம். பாத விரல்களை முன்னும் பின்னும் மடக்கும். 2 3 4 6 7 8 9 10 பாதங்களை முன்னும் பின்னும் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. பாதங்களை சுழற்றவும். 1 2 3 4 5 இடதுபுறம் வாசம். 2 3 4 5 வலது காலை மடக்கி நெஞ்சோடு அடக்கி. 1 இடது கால் 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. இந்த நிலைக்கு கைகளை சேர்த்து இயக்கி ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. கோணாசனம் பலவிதமாக 1 2 3 4 5 7
இடது பக்கமாக 1 2 3 4 5 போய் திரிகோணாசனம் கால்களை எழுந்தடி வலது கையால் இடது கால் பட்டைகளை இடது கை உள்ளங்கையை நிறுத்தி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் இடது கால கட்டங்களை வலது கால கட்டங்களை இடது கையில் இருக்கவும் வலது கையை பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் மீண்டும் 2 முறை காரணம் 1 2 3 4 5 6 7 8 9 10 அமர்ந்த நிலை காரணம் கையோடு தொடையோடு சேர்த்து எடுத்துக் கொள்வோம். பின்புறமாக அதை வளைக்கலாம். வலது புறமாக இடது புறமாக அமர்ந்து நிலைக்கு திரைக்கு கவனம். ஆழ்ந்த மூச்சு 2 இதுவரையில் உடல் பயிற்சிகளை செய்யப்படும். இதுவரை உடல் தாழ்வடைகிறது, உடைகள் அடைகிறது, கைகால் மூச்சுகள் வலுப்பெறுகிறது, கழுத்து வலுப்பெறுகிறது, நுரையீரல் உள்ள ஒவ்வொரு பேச்சையும் மூச்சு காற்றோடு இணைந்து செய்யும் பொழுது காற்று முழுவதும் கிடைக்கும். அது நம் உடலை பாதுகாக்கிறது, இரத்த ஓட்டத்தை சீர் செய்கிறது. அடுத்தபடியாக கோமுகா வலதுதாடை இடதுதாடை நேராக கட்டை விரலாக நேராக அமர்ந்து விழுந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் வலது இடது கையை
அதை வைத்து வலது இரண்டு கைகளையும் பின்பற்றமாக 1 2 3 4 5 1 நீண்ட மூச்சு. இப்பொழுது இடது காலை மடக்கி வலது காலை மேலே நன்றாக தலையை குத்தி வைத்துள்ளோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. வலதுகையை உயர்த்தி இடதுகையை பின்புறமாக வளர்த்து போற்றுவோம். 1 2 3 4 5 ஓய்வு. கால்களை ரிலாக்ஸ் செய்வோம். கால்வீராதனம் கால்களை அகற்றி வலது காலை கடையில் வைத்து இடது காலை நேராக வைத்து கைகளை உயர்த்தி கட்டவர்களோடு இணைத்து கூட்டி கொள்ளவும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. இடது காலை வெட்டி காலோடு இணைத்து 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. மேலாக வஜ்ராசனம். கைகளை உயர்த்தி அதையோடு போட்டை 1 2 3 4 5 மானாசனம் 2 அடி அகற்றி கால்களை கைகளுக்கு இணையாக வைத்துக் கொள்ளவும். மூச்சை ஏற்றுக்கொண்டு மானாசனம் 2 3 4
5, 6, 7, 8, 9, 10. வஜ்ராசனத்தில் நீண்டமூர்த்தி மாணவர்கள் மேலாசனத்தினால விழா எழுதுகள் மற்றும் தொடைகள் வந்து வலுப்படுகிறது. மூஞ்சலாசனம் அதற்கு வந்து ஏதாக கைகளை மேலே உயர்த்தி கால்களை கீழே 1, 2, 3, 4, 5, 2 முறை கால்களை உடல் முழுவதும் அலுவலகிறது. 1, 2, 3, 4, 5, 6. அச்சக்காகவும் கால்களை கைகளோடு கண்கால் உடம்பை வேண்டும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓடி கைகளோடு சேர்த்து ஓடி மூன்றாகவும் ஓடி பாதுகாப்பாக தலைவரை ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
ஐயா வீடியோ சரியா தெரியலங்கய்யா. ரவிசுந்தர் ஐயா, வீடியோ தொல்லை விட்டு விட்டு வருது. ரவிசுந்தர் ஐயா, ரவிசுந்தர் ஐயா, ஐயா உங்க நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. போதுங்க ஐயா. ரவிசுந்தர் ஐயா, முடிச்சிடலாம். முடிச்சிடலாம். முடிச்சிருங்க. விட்டு விட்டு வருது. சரி சரி. முடிச்சிடலாம். ஓகே ஓகே ஓகே.
நன்றி, நன்றி. ஐயாவோட நெட்வொர்க் இன்னைக்கு சரியில்ல. அதனால என்னன்னு தெரியல. ஓரளவு பயிற்சி குடுத்தாங்க. அடுத்தடுத்து அந்த வீடியோ தெரியல. ப்ராப்ளமா இருக்கு. பரவால்ல. இன்று நமக்கு பயிற்சிகளையும், ஆசனங்களையும் சிறப்பாக அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிச்சந்திர ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே நேத்து வந்து நல்ல 3 நாட்கள் வந்து காலச்சக்கரம் வந்து சிறப்பான நிகழ்வை ஏற்படுத்தினுச்சு. எல்லாருமே சந்தோஷமா அவரவர்கள் குழு இணைந்து சிறப்பு நேரடி நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்ப வந்து நிறைய பேர் பயண சூழ்நிலைகள் இருக்கு. அதனால இன்றைய நிகழ்வுகள் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மற்றும் வந்து பாத்தீங்க இன்றைய நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து மன மனம் பற்றி மனதில் உள்ள எண்ணங்கள் மனதை எப்படி சீர் செய்ய வேண்டும், எண்ணங்கள் எப்படி ஆராய வேண்டும் என்ற அற்புதமான நிகழ்வை நமக்கு தர இருக்கிறார் நம்முடைய ஆசான் நலசிவமையா அவர்கள். இன்றைய நிகழ்வில் நமக்கு மனம் பற்றிய வகுப்பினை சிறப்பிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நேர நிகழ்வில் சிறப்பித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முடிந்த இந்த காலை சக்கர நிகழ்வு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இன்று நாம் மனம் பற்றி பேச போறோம், தெரிஞ்சுக்க போறோம். ஐயா கேக்குதுங்களா? அதாங்க விட்டு விட்டு வருது, ஸ்லோவா இருக்கு. இப்ப நீங்க ரூம் உள்ளார இருக்கீங்களா? ஐயா கேக்குதுங்களா? கேக்குது. வெளியில வந்துடுங்க. சரி. ஐயா இப்ப கேக்குதுங்களா? இப்ப கிளியரா இருக்கு. அப்படியே வச்சுங்க. சரிங்க. இன்னைக்கு நம்ம மனம் பற்றி சில கருத்துக்களை நன்றிங்கய்யா. மனம் வந்து நம்முடைய மனம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகவும் நல்ல ஒரு நிலையில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு காரணம் வந்து நம்முடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய மனதை மகிழ்ச்சியாகவும் அறிவுத்திறனுடனும் செயலாற்ற வேண்டும். நம்முடைய மனம் எப்படி செயல்படுதுன்னா, எப்படி சூழல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய மனம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். மனம் எப்படி செயல்படுது அப்படின்னா, நம்முடைய அறிவுனுடைய கட்டமைப்புன்னு தான் சொல்லணும். அறிவு கட்டமைப்பு எப்படி வருதுங்க? எதையெல்லாம் பார்க்குறோமோ, எங்கெங்கெல்லாம் போறோமோ, நம்ம எதெல்லாம் பிடிக்குதோ அதுதான் வந்து அது ஒரு அறிவு கட்டமைப்பா மாறிடும். அப்ப வந்து அது மாதிரிதான் நம்முடைய சிந்தனைகள் அதுக்கு தகுந்த மாதிரிதான் உருவாகும். இதுல வந்து இப்ப நம்முடைய மனம் வந்து போட்டி பொறாமைகள் அல்லது நாம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்லாம் நம்மளுடைய மனம் வந்து
தீர்க்கமான ஒரு முடிவுக்கு போச்சு அப்படின்னா அந்த மனம் எப்படி கட்டமைக்கப்படும்னா ஒரு மன அழுத்தம் ஏற்படக்கூடிய சூழலை உருவாக்கும். எதுவுமே வந்து இயற்கைக்கு இயல்புக்கு தகுந்த மாதிரி நம்முடைய மனம் வந்து இருந்து பழகணும். அதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேணும். அதுக்கு தகுந்த அறிவுகளை வந்து நம்ம சேமிக்கணும். இப்போ கேலர் பாஸ்கர் ஐயா கூட சொன்னாங்க, நம்ம 21 நிலை இதை வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா தான் நம்முடைய நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை பெற முடியும்னு சொன்னாங்க. அப்ப அந்த 21 நிலைகளை வந்து நம்ம கரெக்டா இருக்கிறோமான்னு பார்க்கணும். அது மாதிரிதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு சிறப்பு பேச்சாளர்கள் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் எப்படி வந்து தங்களுடைய மனதை கட்டமைப்பை அமைச்சிருக்காங்களோ அதுக்கு தக்கவாறு பேசுவாங்க. இப்போ அதுக்கு தான் அது மாதிரி இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நம்ம நிறைய போகிறது மூலியமாகவும் பங்கேற்கிறது மூலியமா வந்து நம்முடைய மனம் வந்து அழகா கட்டமைக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு விஷயம் நமக்கு வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை நல்லவற்றை செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம அரிசி சாப்பிட்றோம், ஒவ்வொரு நாளும் சாப்பாடுங்கிறது தான் நம்முடைய முதன்மையான உணவு. அப்போ அதை வந்து எப்படி சிறப்பாக அமைச்சுக்க முடியும் அப்படின்ட்டு ஐயா நேற்று கூட நிகழ்ச்சியில பேசினாங்க. அவங்க எவ்வளவு ஆராய்ச்சி பண்றாங்க அந்த நெல் உணவை பத்தி. அது மாதிரி செய்திகள் நமக்கு வந்து ஈஸியா கிடைக்குது. அப்ப அந்த மாதிரி உணவுகளை வந்து சீரமைச்சுக்கணும். உணவு சீரா இல்லை அப்படின்னா உணவுக்கும் மனசுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நாம நினைக்கலாம். ஆனா எந்த மாதிரி உணவு சாப்பிட்றோமோ அதே போல நம்முடைய மனம் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நல்லா ஈஸியா ஜீரணமாகிற மாதிரி உணவும் ரசாயன உரங்கள் போடாத உணவுகள் வந்து நம்ம உடலுக்கு வந்து பொருத்தமான உணவு. அதை சாப்பிடும்போது நம்முடைய மனம் வந்து நல்லா ஃப்ரீயா இருக்கும். இப்போ வந்து உணவு சரியில்லை அப்படின்னா ஜீரண கோளாறு ஆச்சுன்னா இரைப்பையில தங்குச்சுன்னா வாமிட் வரும். அது வர வரைக்கும் நம்முடைய மனம் வந்து நிகழ்காலத்துல வைக்க முடியாது. மனம் வந்து என்னடா இப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரியா இருக்கும். அது மூலியமா டென்ஷன் வரும், கோபம் வரும், கவலை வரும். இதை ஏற்படுத்துறது எப்படி ஏற்படுத்திக்கிட்டு நாம வந்து அந்த உணவு முறை மேல கவனம் செலுத்தாதனாலதான் காரணம். அதே மாதிரிதான் நம்முடைய வீடு வந்து நல்ல சூழல் இருக்கக்கூடிய நமக்கு காற்றோட்டம் நல்லா கிடைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா மனம் வந்து சிரமப்படும். காற்றோட்டம் கரெக்டா கிடைக்கலைன்னா ஜீரண உறுப்புக்கு நல்லா காத்து போகாது. அது மட்டும் இல்ல, நம்ம மூளைக்கும் காற்று சரியா வராது. இது மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போ வந்து நம்முடைய மனம் வந்து பாதிக்கப்படும். இது போலதான் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நம்ம மனம் வந்து அழகா வச்சுக்கூடிய சூழ்நிலை. இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னு, மனசுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க, அது என்னன்னு நாம கண்டுபிடிக்க தெரியும். எதனால கோபமா இருக்கிறோம், நம்ம பேசக்கூடிய நபர்னாலயா அல்லது நம்ம உடல்நிலை சரியில்லாதனாலயா, நல்ல கருத்துக்களை பரிமாறாதனாலயா, அல்லது நல்ல ஒரு சூழ்நிலையில நாம போய் இருக்கலையா? இப்போ சூழ்நிலை மாற்றணும். என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு மாற்றி அமைச்சுக்கணும் நாம. அப்ப மனம்ங்கிறது வந்து எப்படி வேணாலும் மாறுங்க. அதான் வந்து நம்முடைய சூழலுக்கு நாம் கட்டமைப்புன்னு சொல்றது அதுதான். நம்முடைய என்னெல்லாம் பார்க்குறோமோ, எதெல்லாம் பிடிக்குதோ அதுதான் நம்முடைய மனம். அந்த எண்ணங்கள் கூட்டமைப்பு. பார்த்ததெல்லாம் பதிவுகள் இருக்கும். அந்த பதிவுகள் வந்து தான் வெளிப்படும். எண்ணங்களா வெளிப்படும், வார்த்தைகளா வரும், செயல்களா மாறும். இப்போ இதையெல்லாம் அழகா மாத்திட்டோம் அப்படின்னா
சிறப்பான ஒரு வாழ்வியலை நம்ம பெற முடியும். நமக்கு இருக்கும் எல்லாத்துக்குமே சில ஆசைகள் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு குறிக்கோள் வச்சிருப்போம். இப்போ அந்த குறிக்கோள் வந்து சரியான விஷயமா இருக்கும். சரியான விஷயம் எது அப்படின்னு புரிஞ்சக்கூடிய பக்குவம் நமக்கு வேணும். அப்போ வந்து எதையுமே தீர்க்கமா இதுதான் என்னோட முடிவு, நான் இப்படித்தான் அப்படின்னு நீங்க ஒரு லட்சியம் வச்சுக்கிட்டீங்கன்னா, குறிக்கோள் வச்சுக்கிட்டீங்கன்னா, அதை சுத்தித்தான் நம்முடைய எண்ணங்கள் போகும். அதுதான் சிறப்பானதுன்னு நம்ம முடிவு பண்ணுவோம். அப்போ நம்ம என்னதான் வந்து சிறப்பானதை நம்ம போய் பார்த்தாலும் அது மேல மனசு வைக்க முடியாது. இப்போ நேற்று சொன்ன கருத்துக்களை எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்க முடியும்னு சொன்னாங்க இல்லைங்களா? ஆனா அதை எடுத்துக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா நாம வச்சிருக்கிற அந்த குறிக்கோள் தான். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நம்முடைய குறிக்கோள் அப்படின்னு. நம்ம வெளியில ஒண்ணு சொல்லுவோம், இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கும், இப்படித்தான் நம்ம வாழணும் அப்படின்னு. அந்த நம்ம எடுத்திருக்கோம், அதை வெளியில சொல்ல மாட்டோம். நாம ஒரு வீடு கட்டலான்னு ஒரு பெரிய லட்சியம் இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய கார் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு தோட்டம் வாங்கணும், நிறைய வெளிநாடு போகணும், இந்த மாதிரி நிறைய இதை வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து, அது இப்போ மட்டும் இல்லை, சின்ன வயசுல இருந்து இந்த ஏஜ் வரைக்கும் நமக்குன்னு ரொம்ப ஆழ் மனதில் விரும்பி இருப்போம். அதெல்லாம் அப்படியே எண்ணங்களா நம்மளை சுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து அது முழுசா வந்து எதையுமே கேட்கக்கூடிய ஒரு பக்குவத்தை நம்ம மனம் வந்து உருவாக்காது. இப்ப எந்த ஒரு விஷயங்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, அதாவது மறந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மறதி, எல்லாமே மறந்துடணும். நம்ம லட்சியங்கள் ஆசைகள்லாம் இருக்கும், அதையெல்லாம் நம்ம மறக்கணும். அதையெல்லாம் மறந்து ஒரு நல்ல வாழ்வியலை புதுசா நம்ம அதாவது ஒரு செல்போன் இருக்கு அப்படின்னா கூட அப்டேட் ஆகி புதுசா வர்ற விஷயங்கள் அப்டேட் ஆயிடுச்சுன்னா அது சிறப்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்முடைய மனம் புதிய விஷயங்களை நல்ல விஷயங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கணும். பொதுவா சொல்லணும்னா அந்த ஆசைகளற்ற நிலை நமக்கு வரணும். மனசுல வந்து ஆசையை விட்டுட்டோம் அப்படின்னா இயல்புக்கு தகுந்த மாதிரி மனம் வந்து சிந்திக்கும். இப்ப என்ன சூழல் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மனம் அந்த நிலைக்கு வந்து நிகழ்காலத்துல வந்துடும். நிகழ்காலத்துல என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்து போவோம். நீங்க நினைக்கலாம் நிறைய விஷயங்கள் ஏதாவது எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். எண்ணம் இல்லாம இருக்கணுங்க. முதல்ல மனசுல எண்ணங்களே ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒன்னா வந்து எதிர்காலத்துல இருக்கும், இல்லை அப்படின்னா மனசு கடந்த காலத்துல போய் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ அந்த மாதிரி சூழல்ல வந்து நம்ம சிறப்பான முடிவுகளை எடுக்கவே முடியாது. நீங்க எண்ணம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வியப்பா இருக்கும். சிந்திக்காதீங்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன சிந்திக்காதீங்கன்னு சொல்றீங்க, சிந்திக்காம எப்படி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனா சிந்திக்க கூடாது. நீங்க இதுக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நீங்க என்ன அப்படின்ட்டு சிந்திக்கலாமா சிந்திக்க கூடாதா அப்படின்ட்டு நீங்க யோசிங்க. மறுபடியும் இன்னொரு கிளாஸ்ல வந்து அதை பத்தி நான் சொல்றேன், சரிங்களா? அடுத்து வந்து நம்ம நிகழ்காலத்துல கவனம் வைக்கணும். சிந்திச்சோம் அப்படின்னா நிகழ்காலத்துல கவனம் இருக்காது, சரிங்களா? இதுதான் வந்து சரியான பாதை. நம்முடைய மனம் மனம் வந்து அழகாக வச்சுக்க முடியும். நிகழ்காலத்துல கவனம் வச்சு நம்ம நிம்மதியாகவும் நல்ல
ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். ஐயா, ஐயா மியூட் எடுத்து விடுறீங்களா? குணபாலன் ஐயா, சரியா கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்களா? யாரோ ஒருத்தர் மியூட் எடுத்துட்டு பேசுங்க. மியூட் கேக்குதா? ஓகே ஓகே ஓகே, நன்றிங்க. அப்போ இப்ப எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்க போது என்ன ஆகும் அப்படின்னா, மனம் வந்து நிகழ்காலத்துல நிக்காது. இது சஸ்பென்ஸ் வேண்டாம், இப்பவே சொல்லிடுறேன் நானு. ஆஹ் மனம் நம்ம எதை பாக்குறோமோ அது எல்லாமே மூளையில வந்து பதிவாயிருக்குங்க. அதனால நம்ம நிகழ்காலத்துல கவனம் வச்சிருந்தாலோ எது தேவையோ அது வந்து முன்னாடி வந்து நிக்கும். நம்ம இப்போ ஒருத்தர் பார்க்க போறோம்னு வைங்க, என்ன பேசும், எது பண்ணலாம், எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டுலாம் யோசிச்சுட்டு போகவே கூடாது. நம்ம வாட்டுக்கு அமைதியா போகணும். அங்க போய் உட்கார்ந்து அவங்க என்ன பேசுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய மனப்பதிவுல இருந்து தானே வரும். எண்ணங்களை வந்து நாம யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமா? இப்போ இன்டர்வியூக்கு ஒரு இடத்துக்கு போறாங்கன்னு வைங்க, அவங்க வந்து இது கேட்பாங்களா, அது கேட்கலாம், அது என்னன்ட்டு புக் எடுத்து படிக்கிறது, அதை பண்றது, இப்படி இருக்கலாம், இப்படி பேசலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம குழப்பத்திலேயே போவோம். அங்க போய் நடுக்கமா ஒண்ணுமே பேச மாட்டாங்க. நல்லா ஜாலியா ஹாப்பியா இந்த வேலை நமக்கு தான் அப்படின்ட்டு மகிழ்ச்சியா நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு கவனமா போனாங்கன்னா என்ன ஆகுன்னா, அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூளை பதிவில் இருந்து தானே வரும். சிறப்பா பேசுவோம், பயம் இல்லாம பேசுவோம். அந்த வேலை உறுதிப்படுத்தி நமக்கு அந்த வேலை கிடைக்கும். அப்படித்தான் இருக்கு. ஒவ்வொரு விஷயங்களும் அப்படித்தான். எண்ணங்களை வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருப்போம். இப்போ இத்தனை மணிக்கு போகணும் ஒரு இடத்துக்கு அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு வச்சிருப்போம். போகலைன்னா டென்ஷன் ஆகும். மழை பெஞ்சிருக்கும். மழை பெய்யறத போது தடுக்க முடியுங்களா? இல்ல வண்டி பஸ் கரெக்டான டைமுக்கு ஏதாவது வராம இருக்கலாம். அதை நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? நான் போகலையே அப்படின்னு, போக முடியலையேன்னு வருத்தப்பட்டீங்கனாலோ அதுக்காக வந்து மனம் சிரமப்பட்டதுனாலோ நம்ம தான் நம்மளை வருத்திக்கணும். அந்த இயல்பை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா நடந்துக்கணும். நீங்க ஒருத்தர்கிட்ட ஏதாவது கேட்டிருப்பீங்க, ஒரு பொருள் கொடுக்கறேன்னு சொல்லியிருப்பாங்க. கொடுக்க முடியாம சூழல் வந்திருக்கலாம் அவங்களுக்கு. உடனே நாம் வந்து ஏதேதோ கற்பனைக்கு போயிடுவோம். அவங்களுக்கு அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படி பண்ணோம், நமக்கு எதுவும் பண்ணலையே, இனிமேல் அவங்களோட உறவே வச்சுக்க கூடாது, அவங்கள பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது, பயங்கரமா கற்பனை பண்ணி அவங்கள பார்த்தா அப்படியே பார்க்காத மாதிரி போறது, ஜாடையா பேசுறது, இது மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். எப்பவுமே இயல்பு அவங்களுடைய மனம் ஒரு கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா கொடுப்பாங்க. வேணும்னே உங்களுக்கு கொடுக்காமயே இருக்காங்கன்னு வைங்க, அவங்களுடைய அறிவும் அந்த திறன் அவ்வளவுதான். அவங்கள ஒரு குழந்தையா தான் பார்க்கணும். சரி, எதுவும் தெரியாம இருக்காங்க,
அவங்களுக்கு வயசு பத்தல, அறிவு பத்தல, அவ்வளவுதான். நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்கணும். உம் இது போன்ற நம்முடைய மனசை வந்து நல்லா கட்டமைச்சுக்கணுங்க. மனம்ங்கிறது ஒரு எண்ணங்களுடைய கட்டமைப்பு தான். எதை பார்க்குறோமோ, எந்த சூழ்நிலையில இருக்கிறோமோ, சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்ந்தோமோ, நம்ம அப்பா அம்மா எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்களோ, அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருந்ததோ அது மாதிரி எல்லாம் இருக்குங்க. இது உண்மை. ஆஹ் அந்த மாதிரிதான் நம்முடைய மனம் இருக்கும். ஆனா நம்முடைய அறிவை கொண்டு மாற்ற முடியும். நாள் என் செய்யும், கோள் என் செய்யும், ஊழ் வினைதான் என் செய்யும். நம்ம அறிவோடு சேர்ந்து இருக்கும்போது எதுவுமே எதுவும் செய்யாது. அதுதான் நம்ம ஊழ் வினைன்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம அப்பா அம்மா அந்த இதெல்லாம் வந்து நமக்கு அவங்க செஞ்ச பாவங்கள்லாம் கூட நம்மளை இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம் மனம் வந்து சுத்தமா இருந்துச்சுன்னா, மனசு தூய்மையா இருந்ததுன்னா நமக்கு எதுவுமே ஆகாது. முழு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்ம இருக்க முடியும். இன்று முதல், இந்த நொடி முதல் நம் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்வோம். நல்ல எண்ணங்களோடு வைத்துக் கொள்வோம். மகிழ்ச்சியாக வாழ்வோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக வாழ்வோம். நன்றிங்க ஐயா. ஐயா குணபாலன் ஐயா. நீங்க ஏதாவது கேட்கறதுன்னா கேட்கலாங்க. மனம் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தா, பேசுனதுல டவுட் இருந்தா கேட்கலாம். எல்லாமே நியூட்ரல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க. ஓகே, சிறப்பு. நன்றிங்க ஐயா. ஐயா எல்லாருக்குமே நன்றிங்க. நெட்வொர்க் இஷ்யூ. நீங்க வந்து நன்றி. நைட்டு நல்ல மழை அப்படிங்கிறது நெட்வொர்க் இஷ்யூ வருது, வேற ஒன்றும் இல்லை. சரிங்க. நன்றி. சிறப்பு. வந்து இந்த நிலைகள் வந்து ஐயா வந்து நல்ல செம்மையா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. உங்களுக்குமே நெட்வொர்க் இதா இருக்கு. ஆமா, நெட்வொர்க் டவுன் தான். நல்ல ஒரு விஷயம் என்னன்னாக்கா, என்னைக்குமே வந்து நம்ம 3 நாட்கள் வந்து சிறப்பா நம்ம அந்த வகுப்பு நடந்துச்சு. 3 நாட்கள் எல்லாருமே நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து நேரடியாக வந்து நிகழ்ச்சியில் கலந்துட்டாங்க. இதுல ஒரு பெரிய விஷயம்னா 2 நாட்கள் 3 நாட்கள் நம்ம அந்த நிகழ்வுல கலந்து எல்லாரும் கிளியரா இருக்குங்களா? நல்ல செம்மையா கிளியரா இருக்கா? ஓகே. இது மாதிரி எல்லாருமே கலந்துக்கிட்டு நம்ம புறப்பட்டதுக்கு மழை வாழ்த்து சொன்னது எல்லாருக்குமே சிறப்பான விஷயம். இது வந்து பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுக்கிற பெரிய விஷயம். ஏன்னா என்னைக்குமே வந்து நம்ம 3 நாட்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியும் சிறப்பா நம்ம நடத்தணும். அதுல வந்து எந்த அளவுக்கு அது நம்ம அவங்களுக்கு நமக்கு வழிகாட்டினதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதே ஒவ்வொரு நாளும் 3 நாள் அனைவருக்கும் இந்த நிகழ்வுகளை பற்றி தெரியும். ஆனா எல்லாருமே கிளம்பி அவங்கவுங்க புறப்பட்டு தங்களுடைய ஊர்களுக்கு போயிட்டு இருப்பீங்க, போய் சேர்ந்திருப்பீங்க. கண்டிப்பா எல்லாருமே வந்து அந்த தங்களுடைய பயண அனுபவம், அதாவது பயண விபரங்கள், அதாவது போய் சேர்ந்துட்டேன் அப்படிங்கிறத எல்லாருமே குழுவுல பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
ஏன்னா எல்லாருமே நீங்க சேஃபா போய் சேர்றதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த நிகழ்ச்சிக்காக பல்வேறு ஊர்களில் இருந்து, தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல்வேறு ஊர்களில் இருந்து நமக்கு நேரடியா வந்து இந்த நிகழ்வுல கலந்து சிறப்பித்து கொடுத்த பெரிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று நீங்கள் வந்து திரும்ப தங்களுக்கு வீட்டுக்கு சென்ற தகவலையும் இந்த குழுவில் பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பாதி பேர் இப்பயும் பயணத்திலே இருப்பாங்க. அதனால வந்து இப்ப என்ன ஐயா வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே கிளம்பிட்டோம். இன்னும் நல்ல செய்யும் ஐயா வந்து நம்ம இடத்த விட்டே கிளம்பல. அது மாதிரியான இன்னும் ஒரு நம்ம மண்டபத்துலதான் இருக்கிறாங்க. இனிமேல் தான் கிளம்ப போறாங்கன்னு வச்சுங்களேன். அது மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தவங்க தங்களுடைய இன்பமான சூழலை உருவாக்கி நாம் வந்து இந்த 3 நாட்களையும் சிறப்பாக பயணித்தோம் என்பதுதான் அனைவருக்கும் ஒரு உண்மையை தகுந்த ஒரு நல்ல செய்தி. இதோட ஃபீட்பேக் வந்து இன்னும் ஒரு நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து இப்பதான் போயிட்டு இருப்பாங்க, டயர்ல இருப்பாங்க. அதனால வந்து நாளைக்கு கூட வேணாம், புதன் வியாழன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அவங்க ஒரு சிறப்பா சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்ல விதமா சிறப்பா நல்ல ஒரு மனநிலை வந்தீங்க. எல்லாரும் ரொம்ப அதாவது ஒவ்வொருத்தவங்களுடைய எண்ணத்தையும் அனுபவத்தையும் ரொம்ப சிறப்பா இருந்தது. இதுதான் எங்களுக்கு கிடைத்த பெரிய வெற்றி. உழைப்பு என்பது சாதாரணமானது, வெற்றி என்பது மிகப்பெரியது. சாதாரண ஒரு விஷயத்தை வந்து ஒரு பெரிய வெற்றியாக்கி அதை வந்து இந்த நிலைக்கு ஒரு என்பது இந்த நிலைக்கு உயர்த்தி நிகழ்வு சிறப்பித்து கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம நிகழ்வுல கலந்துகிட்ட அனைத்து விதமான ஆசான்கள், ஹீலர் பாஸ்கர் உள்ளிட்ட உள்ளிட்ட ஆசான்கள் அனைவருக்கும் நம்ம இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னுடைய வேலைகளையும் உடல் மற்ற தங்களுடைய அலுவல் வேலைகளையும் விட்டுவிட்டு இந்த நிகழ்ச்சிக்காக வந்து இந்த நிகழ்வை 3 நாட்கள் நம்முடன் இணைந்து சிறப்பாக நடத்திய விதங்கள் அனைத்தும் நமக்கு சிறப்பாக இருந்தது. எனவே இனி வரும் நாட்களும் இதே போன்று நல்ல ஒரு நிகழ்வு நமக்கு கிடைக்க வேண்டும், அனைவரும் நல்ல ஒரு சூழ்நிலையில் சந்திக்க வேண்டும் என்று அந்த பிரபஞ்சத்திடம் வேண்டி இந்த நிகழ்வை நாம் வந்து மீண்டும் மீண்டும் நடக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்வோம். அது நிறைய பேர் சொல்லுவாங்க, வீடோ இல்லை கல்யாணம் நடந்துச்சுன்னா அந்த நேரத்துல மழை பெஞ்சதுன்னா என்ன ஒரு கல்யாணம் வச்சிருக்கிறாரு, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படிம்பாங்க. அது வந்து அப்படியான ஒரு விஷயம் கிடையாது. அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் ஒரு பிரபஞ்சமும் அந்த இயற்கையும் அந்த இறைவன் கிடைத்த ஒரு வாழ்த்து மழை. அது வந்து மனிதனால் எல்லாரும் நேற்று